ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இன்றைக்கி சுஜிஸ் கிச்சனில் ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நிறைய ரெக்வஸ்ட் எனக்கு வந்தது. இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சாஃப்டான சப்பாத்திஸ் எப்படி செய்கிறதுன்னு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் இதை சூடாக சாப்பிட்றப்பையும் சரி, டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தாலும் சரி, ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சாஃப்டாகவே இருக்குங்க. நீங்கள் 3 விரல் யூஸ் பண்ணியே ஈஸியாக அதை பிச்சு சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. இப்போ ரொம்ப ஈஸியாக சாஃப்டான சப்பாத்தீஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சப்பாத்திக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கேன். மேற்கொண்டு தண்ணி தேவைப்பட்டால் பிசைஞ்சதுக்கப்புறமா தண்ணி அளவையும் உங்களுக்கு கரெக்டாக நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இந்த 1.5 கப் அளவு மாவுக்கு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறேன். தயிர் எதுக்காண்டி சேர்க்குறோம் அப்படின்னா, சப்பாத்தியை நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டால் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாகவே ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். பிக்னிக் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி தயிர் சேர்த்து பண்ணி பாருங்கள். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் தயிர் சேர்க்குறோம். வேணும்னா நீங்கள் வேக வச்சு உருளைக்கிழங்கு கூட மசிச்சு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததை எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மாவோடு கலக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் சப்பாத்தி மாவோட நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. எடுத்தனே தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் கலக்கியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து பிசைஞ்சு பார்ப்போம். மேற்கொண்டு தண்ணி தேவைப்பட்டால் நான் அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் பிசைஞ்சிட்ருக்கேன். பிசைகிறப்ப கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி இன்னும் கூட உங்களுக்கு சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் வச்சுருந்த 1 கப் தண்ணி ஃபுல்லாக நான் சேர்த்துட்டேன். ஆனால் இன்னும் மாவு நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வரல. அதனால் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சு பார்ப்போம். நீங்கள் பிசைகிறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட கை விரல் இருக்கு இல்லையா, அதை நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசைங்க. நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி புஷ் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ நான் தண்ணி எடுத்தேன் இல்லையா, 2வது கப்பு, அதில் கொஞ்சம் தான் நான் தண்ணி இதில் தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ டோட்டலாக மாவு இந்த பதத்தில் இருக்குது. டோட்டலாக நான் 1 கப் ஃபுல்லாகவும் அடுத்த கப்பில் 1/4 கப்புக்கும் ரொம்ப கம்மியாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ நம்ம கணக்கு 1 கப் தண்ணியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டான இந்த பதத்துக்கு உங்களுக்கு சப்பாத்தி வந்துடும். கடைசியாகவும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா கடைசியாக 2 சொட்டு மட்டும் எண்ணெய் சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்க தேவையில்ல. ஜஸ்ட்டு மாவு காயாமல் இருக்கிறதுக்காண்டி மேலே இந்த மாதிரி எண்ணெய் தடவுறோம், அவ்வளோதான். இப்போ அதை தடவிட்டு நீங்கள் டைரெக்டாக சப்பாத்தி போடலாம். நல்லா சாஃப்டாக வரும். டைம் இருந்ததுன்னா ஒரு 1/2 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் சப்பாத்தி. இப்போ சப்போஸ் உங்களுக்கு சப்பாத்தி மாவு மீதமாயிருச்சு, அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கருத்து போன மாதிரி ஆயிடும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் மிஞ்சின மாவை வச்சுட்டு மேலே எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். நான் இப்போ ப்ரஷ் யூஸ் பண்ணி தடவுறேன். நீங்கள் ஒரு 2 சொட்டு எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு ஃபுல்லாகவே நீங்கள் தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா தடவிட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மாவு கருத்தே போகாது. நீங்கள் 2 நாள் வரைக்கும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமான குவான்டிட்டி கூட நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து சப்பாத்தி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக சப்பாத்தி எப்படி தேய்க்கலான்னு பார்க்கலாம். நான் யூஸ்வலாக எல்லோரும் நம்ம தேய்க்கிற மாதிரி தான் தேய்ப்பேன். ஒன்றும் பெரிய டெக்னிக்லாம் இல்லை. ஹஸ்பண்ட் ஆனால் ஒரு ஈஸியான மெத்தட் அவர் பண்ணுவார். ரொம்ப சூப்பராக தேய்ப்பார் சப்பாத்தி. இப்போ அவரே எப்படி தேய்க்கிறதுன்னு காட்டுறாரு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் நீங்கள் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இதில் டெக்னிக் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் காம்பஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம். அது மாதிரி இந்த சென்டரில் இந்த பலகையை வச்சு அப்படி அவுட்டர் லேயரை மட்டும் நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். ஓகே. சப்பாத்தியும் ரவுண்ட் ஆகிடும். இப்படி ஒட்டுச்சு அப்படின்னா லைட்டாக மாவு மட்டும் தேய்ச்சிக்கணும். ஓகே. சென்டரில் ப்ரெஷர் போடுறீங்க. சென்டரில் வச்சுட்டு அப்படி அவுட்டரில் ப்ரெஷர் போட்டோம் அப்படின்னா ரவுண்டாக வந்துடும். இப்படி தான் ஹோட்டல் எல்லாம் பண்ணுவாங்க.
ஓகே, பர்ஃபெக்ட் ரவுண்டெல்லாம் இருக்குது. சூப்பர் சூப்பர்ப்பா. ஓகே, இப்போ சப்பாத்தியை குக் பண்ணுறதுக்கு தவாவை நல்லா ஹை ஹீட்டில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் தீயில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் சப்பாத்தியை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மாவும் நல்லா வெந்துடும் உங்களுக்கு. சப்பாத்தியும் வந்து ஈவனாக உங்களுக்கு குக் ஆகும் எல்லா சைட்லேயும். ஸோ ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு குக் பண்ணாதீங்க, உங்களுக்கு சீக்கிரம் கலர் வந்துடும். உள்ளே வந்து அந்த மாவு வேகாமல் உங்களுக்கு பச்சையாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் பட்டர் இல்லாட்டி எண்ணெய் சேர்த்து குக் பண்ணுங்கள். நான் வந்து ப்ளெயினாக தான் குக் பண்ணுறேன், ஏன்னா ஏற்கனவே நம்ம மாவு பிசைகிறப்பே எண்ணெய் நிறையா சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இப்போல்லாம் சேர்க்க தேவையில்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அதுவாகவே பூரி மாதிரி வரும் சாஃப்டாக. நீங்கள் மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா இவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு சப்பாத்தீஸ் வரும். இப்போ பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஈஸியாக நம்ம வந்து அதை பிக்க முடியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் சூடாக சாப்பிட்றப்ப இப்படி தான் இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் கட்டினீங்கன்னா கூட மத்தியானம் சாப்பிட்றப்ப ஹார்ட் ஆகாமல் இந்த மாதிரி சாஃப்டாகவே இருக்கும், தயிர் சேர்த்துருக்கனால. நாங்கள் இன்றைக்கி இதை வந்து எக் மசாலாவோடு சாப்பிட போகிறோம். இந்த மசாலா ரெசிபி வந்து உங்களுக்கு தனியாக வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி ரெசிபியோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.